ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி தேவன் தருகிற இன்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த உலகம் ஒருவேளை இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தரும், ஆனால் தேவன் தருவது இன்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்ட ஒரு 8 ஆசீர்வாதங்களை இந்த நாள் எங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்ன அடிக்கடி வார்த்தை நித்திய ஜீவன். அடிக்கடி வேதம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. நான் கொடுக்கிற ஜீவன் என விசுவாசிக்க எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான். நித்திய வாழ்வு, நித்திய பேரின்பம். அவர் சொல்லுகிற எல்லாமே நித்தியமானது, நிரந்தரமானது. அது எந்த மனிதராலும் மாற்றப்பட முடியாது. நாளிலே முதலாவது, நிகழ்காலத்துல அவர் கொடுப்பது எவர்லாஸ்டிங் லைஃப். நான் சொல்லுகிற எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை வரும், எவர்லாஸ்டிங், எவர்லாஸ்டிங், எவர்லாஸ்டிங். 2 காரணம் சொல்லுகிறேன், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நிகழ்காலத்தில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்காலத்தில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். முதலாவது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 3:36. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். நிகழ்காலத்துல உலகத்தில் 2 விதமான ஜீவன் இருக்கிறது. ஒன்று அழிவுள்ள ஜீவன், இன்னொன்று அழியாத ஜீவன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இரட்சகரை விசுவாசிக்கிறவன், இரட்சகரை ஏற்றுக்கொண்டவன், இரட்சகரை தன் சொந்த ஆண்டவராக, தகப்பனாக, மேய்ப்பராக, மீட்பராக. அவர் சொல்லுகிறார், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அடுத்த ஒரு வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்காதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை. அடுத்த வார்த்தை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இங்க 2 வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசமா இருக்கிற நிகழ்காலத்துல, not the future but the present. இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுப்பது நித்திய, நிலையான, மேன்மையான, உறுதியான, அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. இது சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏழ்மை உண்டு, வறுமை உண்டு, இல்லாமை உண்டு, ஏளனங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். கவனிங்கள், பணக்காரனா இருப்பான், மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருப்பான், செல்வந்தனா இருப்பான், செழித்திருப்பான், உயர்ந்திருப்பான், மேன்மையா இருப்பான், இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, நித்திய ஜீவனை உடையவனாயிருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை, விசுவாசிக்காதவன் எவனோ அவன் வாழ்க்கை ஜீவனை காண்பதில்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது எவர்லாஸ்டிங் லைஃப், நிகழ்காலத்தில. எனவே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் உண்டு, வியாதி உண்டு. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை நிலையான, உறுதியான, ஸ்திரமான. அடுத்த நாள் சொல்லுகிறேன், எதிர்காலத்துல என்ன கொடுக்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 19:29. அந்த வார்த்தை சொல்லுகிற எதிர்காலத்துல, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, அடுத்த வார்த்தை, அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். நீங்கள் எதிர்காலத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை படிக்கிறேன், 100 அடைந்து. அங்கே சொல்லப்பட்ட வாழ்க்கை நிகழ்காலத்துல. யோவான் 3:36 சொல்லப்பட்டது நிகழ்காலத்தில், திரையில் பாருங்கள். ஆனால் மத்தேயு 19:29 சொல்லப்படுவது எதிர்காலத்தில். எவனெல்லாம் விடுகிறானோ, கிறிஸ்துவுக்காக யாரும் தரித்திரம் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை, ஒரு நாளும். அந்த வார்த்தை சொல்கிறது, 100 அடைவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, இன்னைக்கு சோர்ந்து போன ஊழியர்கள் ஏராளம், இலக்கரித்து போன ஊழியர்கள் ஏராளம், ஊழியத்தை விட்டு போன ஊழியர்கள் ஏராளம். எத்தனையோ பேர்
They started well, but they never completed. ஆரம்பித்தார்கள், ஆனா ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை. They don't want to continue. நான் திருமறை சொல்லுகிறது, அவன் எவனோ, whoever it may be, படித்தவனா இருக்கலாம், படிக்காதவா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவரா இருக்கலாம், யாரானாலும் சொல்லுகிறது நூறத்தினையாய் அடைவார்கள். ஆங்கிலத்துல they shall inherit the blessings of God. சொல்லப்பட்ட வார்த்தை they will inherit the eternal life. அந்த யோவான் 3:34 சொல்லப்பட்டது நிகழ்காலத்துல. ஆனால் மத்தேயு 19:29 சொல்லப்பட்டது எதிர்காலத்தில். அடைவான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். எத்தனை பெரிய மேன்மை! கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிகழ்காலத்துக்காக அல்ல, எதிர்காலத்திற்காக. திருமறை சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் நம்பிக்கையுடையவா இருந்தால் மற்ற எல்லாரை விட நாம் பிரதிபிக்கப்பட்ட மக்களாயிருப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் போராட்டங்கள், கொஞ்ச காலம் வெறுமைகள், கொஞ்ச காலம் இல்லாமை, கொஞ்ச காலம் ஏளனங்கள், கொஞ்ச காலம், எல்லாமே கொஞ்ச காலம். ஆனா வேதம் சொல்கிறது நூறத்தனையாய், டபுள் ஃபார் யுவர் ட்ரபிள். எந்த அளவுக்கு நீங்கள் பாடுகளை சகிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் போராட்டங்களை சகிக்கிறீர்களோ, கணவனால், மனைவியினால், பிள்ளைகளால், உறவுகளால், சொந்தங்களால், நீங்கள் நம்பின மக்களால் எத்தனை பாடுகளை சகிக்கிறீர்களோ, திருமறை சொல்கிறது நூறத்தனையாய் அடைந்து, அடுத்த வார்த்தை நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பிரசன்ட். யோவான் 3:36 நிகழ்காலத்தில், மத்தேயு 19:29 எதிர்காலத்தில். இன்னொரு நிகழ்கால ஆசீர்வாதம் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 6:47 அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. யோவான் 6:47 யோவான் 6:54 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது திருவிருந்தை குறித்து. என் மாமிசத்தை பசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நிகழ்காலத்தில். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன். இங்க 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று நிகழ்காலத்துல ஆரோக்கியமான, சுகமான, வளமான ஒரு வாழ்க்கை. இதை இப்படி சொன்ன உங்களுக்கு புரியும். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, 6:40 எல்லா இடத்துலயுமே இந்த நிகழ்காலத்து வாழ்க்கை வரும். 6:54 அதாவது கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அடுத்து தேவன் சொல்கிற வார்த்தை, அடுத்து மத்தேயு 20:46 எதிர்காலத்துல. நிகழ்காலத்துல அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எல்லாருக்கும் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் ஒரு வார்த்தை இருக்கும். நிகழ்கால நித்திய வாழ்வு. எதிர்காலத்துல அடுத்து சொல்கிறது, அவர்கள் நித்திய ஜீவனை அடைவோம். இங்க 2 கூட்டத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்துல ஒரு கூட்டம் நித்திய ஆக்கினை அடையும், ஒரு கூட்டம் நித்திய ஜீவனை அடையும். இது ஃபியூச்சர். கவனிங்கள். இல்லை என்றால் ஒன்று நித்திய வாழ்வு உலகத்துல, இல்லை என்றால் நித்திய ஆக்கினை. 4வதாக தேவன் சொல்லுகிற வார்த்தை யோவான் 10:28. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யோவான் 10:28 அதுல இந்த எல்லா இடத்துலயுமே இந்த வார்த்தை வருகிறது, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். யோவான் 10:28 அவர் கொடுக்கிறார், நிகழ்காலத்திலே கொடுக்கிறார். கவனியுங்கள். இன்னைக்கு சில பேர் கொடுப்பாங்க, நிகழ்காலத்துல கொடுப்பாங்க. ஆனா பாடுகள் வரும்போது வாட்டெவர் அவங்க நிறுத்திடுவாங்க. தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். அவங்க சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், நான் கொடுக்கிறேன். அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், நான் கொடுக்கிறேன். யோவான் 10:28 வாழ்வை கொடுக்கிறேன், செழிப்பை கொடுக்கிறேன், வசதியை கொடுக்கிறேன், மேன்மை கொடுக்கிறேன், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன், உயர்வை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். அடுத்த வார்த்தை, தேவன் கொடுக்கிற ஒன்று ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. 2வது, தேவன் கொடுக்கிற எதுவுமே இது கான்ஸ்டன்ட்லி அண்ட் கண்டினியூவலி. அது மட்டுமல்ல, தேவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த வார்த்தை சொல்கிறது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. என்னுடைய 4வது குறிப்பு என்னவென்றால், அவர் நிகழ்காலத்திலும் கொடுக்கிறார். நிகழ்காலத்துல உனக்கு என்ன தேவையோ, இம்மைக்கும் அருமைக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை உனக்கு கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி, அவர் கொடுக்கும் ஆண்டவர்.
நிகழ்காலத்துல கொடுக்கிறார். வருங்காலத்தில் என்ன கொடுக்குறது தெரியுமா? வருங்காலத்தில் வருங்காலத்தில் ரோமர் 2:7 வருங்காலம் என்ன கொடுக்கிறார்? அங்கேயும் கொடுக்கிறார். அங்கேயும் நற்கிரியைகளை செய்யும் போது மகிமை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அழியாமை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ரெண்டு ஒரு கம்பாரிசன். இங்கே சொல்லுகிறார் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனா மறுமையிலே கவனிகள், மகிமை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அழியாமை கொடுக்கிறார். யாருக்கு? தம்மை தேடுகிறவர்களுக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை, இந்த உலகம் எல்லாம் கொடுக்கலாம். பெற்றோர் பணம் தரலாம், படிப்பு தரலாம், நல்ல வாழ்க்கையை தரலாம், எல்லாம் விலை உயர்ந்த கார் வாங்கி தரலாம், மொபைல் வாங்கி தரலாம். ஆனால் ரோமர் 2:7 ஆவியானவர் சொல்கிறார், கனத்தையும் மகிமையும் அழியாமையும் கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். உலகம் கொடுக்கிற மகிமையெல்லாம் கொஞ்ச காலம். இன்னைக்கு கூட காலையில பார்த்திருப்பீங்க, காலையிலே அந்த வீட்டுக்கு அரசு மரியாதை, வாகனங்கள், அணிவகுப்பு, மெட்டல் டிக்டேட்டர் எல்லாம் வந்தது. அடுத்த நாள் காலையில் அங்க ஒன்றுமே இல்லை. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். உலகம் மகிமை தரும், கனத்தை கொடுக்கும், கொஞ்ச நாள் தான். நாம் பார்த்தோமே இப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய நடந்து முடிந்த தேர்தலிலே எவ்வளவு மகிமை உள்ளவர்கள், கனம் பொருந்தினவர்கள். யோசித்து பாருங்கள், வானளாவிய அந்த அதிகாரத்தை உடையவர்கள். தேவன் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற மகிமை, அவர் கொடுக்கிற கனம், அவர் கொடுக்கிற அழியாமை இன்றும் உண்டு என்றும் உண்டு. உலகம் கொடுக்கிற மகிமை எல்லாம் கொஞ்ச நாள் தான். மாலை போடும், அதே மாலையே நம்மை கழுத்தை இருக்க பிடிக்கும். எல்லாம் பட்டு நமக்கு துதிப்பாடுவார்கள். வாழ்க எல்லாம் சொல்லுவாங்க. உங்களை போல ஒருவர் இல்லை, கொஞ்ச காலம்தான். ஆனால் என்றைக்கு மாறுவார் என்று தெரியவில்லை. மாறும் ஒரு மனிதன், மாறாத ஒரு ஆண்டவர். மறக்கும் ஒரு மனிதன், மறக்காத ஒரு தேவன். உலகத்தில் எல்லாமே மறந்து போவார்கள். நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கலாம். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். இதுதான் உலகம். நான் தேவன் அப்படி இல்லை. மறவாத ஒரு தெய்வம், மாறாத ஒரு தெய்வம், உங்களை மாற்றும் ஒரு தெய்வம், மன்னிக்கும் ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், அவர்கள் அதாவது அவர்களுக்கு அதை அளிப்பார். He will give that. சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல ரோமர் 2:47, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டு நிகழ்காலத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் யோவான் 5:24 அதாவது அவர் சொல்லுகிறார், நிகழ்காலத்துல மரணத்தை விட்டு நீங்கி, மரணம் வராதா? வரும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆத்தும மரணம். பாவத்துக்கு மரணத்தை விட்டு நீங்கி, பாவத்தின் சம்பளம் மரணம், அதிலிருந்து உன்னை அவர் நீக்கி கொண்டு வருகிறார். நீங்கி திரையில் பாருங்கள், யோவான் 5:24, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார். சொல்லப்பட்ட வார்த்தை அன்பாலே, pass from death unto life. மாற்றமெடுத்த வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, வெளியே வர முடியாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறாராம். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய உயர்வு. அதாவது from death to life. நான் சொல்லுகிற சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணங்கள். அந்த மரணத்திலிருந்து உங்களை என்னையும் தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நிகழ்காலத்துல, வருங்காலத்துல என்ன செய்கிறது தெரியுமா? வருங்காலத்துல செய்கிற அடுத்த ஆசீர்வாதம் இங்கே கூட வார்த்தை போட்டிருக்குது. கலாத்தியர் 6:8 அதுல சொல்லப்பட்டது ரீப். அது போட்டிருக்குது, அங்க சொல்லப்பட்டது அறுப்பான். இவள் ரீப். இதையெல்லாம் பூமியிலே விதைக்கிறீர்களோ, கலாத்தியர் 6:8 2 போட்டிருக்குது. அதாவது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவள் you will reap what you sow. எதிர்காலத்துல ஒரு பெரிய அறுவடை வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நன்மை செய்வதில்லை, ஆண்டவருக்கென்று உழைப்பதில்லை, ஆண்டவருக்கென்று கொடுப்பதில்லை. டோன்ட் கிவ் அப். அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். அவன் அறுப்பான். 2 முறை இந்த வார்த்தை வருகிறது. துன்மார்க்கன் அழிவை அறுப்பான், நீதிமான் நித்திய ஜீவனை அறுப்பான். நிகழ்காலத்துல அவர் சொல்கிறார். நிகழ்காலத்துல அங்க சொல்லப்பட்ட வார்த்தை
நிகழ்காலத்துல அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். எதிர்காலத்துல ஒரு பெரிய அறுவடை கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நண்பு ஊழியர்களே, சொந்து போக வேண்டாம். புகழ் இல்லை, பணம் இல்லை, மேன்மை இல்லை, வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை. வேதம் சொல்கிறது அவன் விதைக்கிறவனுக்கு. ஒருவேளை இன்றைக்கு ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், கணவர் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், பிள்ளைகள் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், விசுவாசிகள் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் a day will come, you will reap. ஒரு மாபெரும் அறுவடை உங்கள் கண்களிலே தெரிகிறது. அது தேவன் கொடுக்கிற அறுவடை. கண்ணீருக்கு பதிலாக களிப்பு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உடைந்த ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அறுப்பீர்கள். இப்போது நீ கண்ணீரோடு விதையுங்கள். நிகழ்காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை பாடல் இருக்கலாம். எதிர்காலத்துல ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள். அடிச்சொல்ல விரும்புகிற நிகழ்காலத்துல 1 யோவான் 3:14 நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை from death to life. 3:14 அதுல 2 வார்த்தை இருக்குது. 3:14 மரணத்தை விட்டு நீங்கி. நிகழ்காலத்துல தொடர்ந்து வருகிறது. அடுத்து இங்கே மரணத்தை விட்டு நீங்கி. எதிர்காலத்துல தேவன் சொல்லுகிறார் 3:6:12 நித்திய ஜீவனை உனக்கு அளிக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். நிகழ்காலத்துல வேதம் சொல்லுகிறது உன்னை அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே. 1 யோவான் 3:14 அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே வார்த்தையை, சத்தியத்தை, சபையை, ஊழியத்தை அன்பு கூறுகிறபடியினாலே தேவன் சொல்கிறார் மரணத்தை விட்டு நீங்கி. அடுத்த வார்த்தை, அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருப்பான். அன்பு கூறுகிறவனுக்கு வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6:18 அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அறிக்கை பண்ணுவார். இத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். அநேகருக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அறிக்கை பண்ணுவார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டு சொல்லுகிறார், he will just pronounce you, don't give up. அடுத்து சொல்ல நிகழ்காலத்துல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரோமர் 6:23 நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எதிர்காலத்துல தீத்தும் புஸ்தகம் 1:2 1:2 என்ன கொடுக்கிறாராம்? நிகழ்காலத்துல வருங்காலத்திலும் கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல அது தீத்தும் புஸ்தகம் 1:3 எல்லாருக்கும் முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுகிற மனிதனாய் மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது, நிகழ்காலத்துல அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் எல்லாமே இட்டர்னல் லைஃப். எதிர்காலத்துல சுதந்திரிக்கிற வாழ்க்கை. நிகழ்காலத்துல அவர் கொடுப்பது யோவான் 6:47 விசுவாசம். எதிர்காலத்தில் அவர் கொடுக்கிறார் இந்த ஒரு பெரிய உலகத்தையே உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த மத்தேயு 10:30 மத்தேயு 10:29 அதாவது எல்லாமே இதெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாம் சகோதரிகளையும் தகப்பனையும் தாயும் பிள்ளைகளையும் நிலங்களையும் 100 அடைவீர்கள். ஃபியூச்சர் பிளெஸிங், நிகழ்காலத்தின் ஆசீர்வாதங்கள், மரணத்திலிருந்து ஜீவன். எதிர்காலத்திலே அன்பானவர்களே, அதாவது நீதியான ஒரு வாழ்க்கை நிறைய சொல்லி இருக்கிறார். ரோமர் 6:23 அவர் கொடுப்பது 6:23 கிறிஸ்துவ உண்டான நித்திய ஜீவன். எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு மேலான வாழ்க்கை. இதை திரையில பாருங்கள். தி பிரசன்ட் பிளெஸிங் அண்ட் தி ஃபியூச்சர் பிளெஸிங். நிகழ்காலத்தின் ஆசீர்வாதங்களும் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களும். உலகம் தரும், பறித்துக் கொள்ளும். உலகம் தருவது எதுவுமே நிரந்தரம் அல்ல. தேவன் தருவது எல்லாமே நிரந்தரமானது, நித்தியமானது. இந்த மேலான ஆசீர்வாதத்திற்கு கர்த்தரை நடத்த திரும்ப சொல்லுகிறேன், அழிவுள்ள ஒன்றை அல்ல, அழியாத. கடினம்தான், ஊழியங்கள் கடினம், வாழ்க்கை கடினம், எல்லாமே கடினம். ஆனால் கடினத்தில் மத்தியில டோன்ட் கிவ் அப்.
நிகழ்காலத்தின் ஆசீர்வாதங்களோட எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் மேலானது. இன்னைக்கு அநேகர் எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் பற்றி பேசுறதே இல்லை. வீடு, வாகனம், பணம், உயர்வு, வெளிநாடு, வேலை வாய்ப்பு, இதைத்தான் பேச ஒழிய அந்த ஃபியூச்சர் பிளஸிங் இருக்குது. அழியாத, மாசற்ற, வாடாத ஒரு ஜீவ கிரீடம். எனவே சோர்ந்து போக வேண்டாம். அவர் கொடுக்கிற எல்லாமே முறை எதிர்காலத்துல மத்திய 19:20 எதெல்லாம் விடுவீர்களோ அதையெல்லாம் பெறுவீர்கள். மார்க் 19 எதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் 100 எத்தனையாய். மத்திய 25:46 ஆக்கினை அல்ல மேலான் நீதிமான்களோ நித்திய ஜீவனை. ரோமர் 2:7 மகிமை தருகிறார், கனத்தை தருகிறார், அழியாமை தருகிறார். கலாத்தியர் 6:8 ஒரு மிகப்பெரிய அறுவடையை தருகிறார். எதிர்காலத்துல கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு ஒரு கம்பீரம் வைத்திருக்கிறார். 136:12 எதிர்காலத்துல அன்பானுடைய அநேகருக்கு முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, தீத்து 1:2 நிகழ்காலத்திலும் எதிர்காலத்தில் உங்களை கிருபை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், சமாதானம் அது நிகழ்காலத்திலும் கொடுக்கிறார், எதிர்காலத்திலும் கொடுக்கிறார். கடைசியாக உங்கள் நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். தீத்து 1:3 சொல்வது, பொய்யுரையாத தேவன் உங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் அதுல மேல இன்னொன்னு சொல்வது, சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசத்தையும் நிகழ்காலத்துல கொடுக்கிறார், எதிர்காலத்துல கொடுக்கிறார். திரையில பாருங்கள், தீத்து 1:3 சத்தியத்தை அறிகிற அறிவை தருகிறார். அந்த அறிவை அநேகருக்கு உன்னை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். நிகழ்காலத்தின் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் நிகழ்காலத்திலும் ஆஸ்வதிக்கிறார், எதிர்காலத்திலும் ஆஸ்வதிக்கிறார். உலகம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, மேலான, மகிமையான, முதல் தரமான அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். டோன்ட் கிவ் அப். சொந்து போக வேண்டாம் ஊழியர்களே. நாடுகள் தான், போராட்டங்கள் தான், பிரச்சனைகள் தான், விமர்சனங்கள் தான், ஏளனங்கள் தான், பரியாசங்கள் தான். உறுதியாயிருங்கள், ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கே தருவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அழியாமையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறீரே. எதையெல்லாம் நீங்க இழக்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்துல நித்திய வாழ்வை கொடுக்கிறீர், ஜீவனை கொடுக்கிறீர், சமாதானம் கொடுக்கிறீர். நித்தியத்துல மேன்மையும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் ஒன்றாக அறிக்கை பண்ணுகிறீரே. எத்தனை பெரிய மேன்மை. நிகழ்காலத்துக்காக வாழாமல் எதிர்காலத்துக்காக வாழ, இம்மைக்காக வாழாமல் மறுமைக்காக வாழ, அழிந்து போகிற உலகத்துக்காக வாழாமல் மண்ணுக்காக அல்ல மாணிக்கத்திற்காக வாழ, அப்படிப்பட்ட ஞானமுள்ள இதயத்தையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு தாரும். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா குருட்டாட்டங்கள், சத்துரு கொண்டு வருகிற எல்லா தவறான எண்ணங்கள், மாய்மாலங்கள் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்குங்க. அழியாமையும் நித்திய ஜீவனையும் நீ சொன்ன 100 எத்தனையாய். எஸ் லார்ட், ஒரு பெரிய அறுவடையுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அவருடைய உழைப்புக்கு ஏற்ற, கண்ணீருக்கு ஏற்ற, பிரயாசங்களுக்கு ஏற்ற, அவருடைய ஜபங்களுக்கு ஏற்ற ஒரு அறுவடையை தாரும். பக்தன் பாடினது போல ஒரு மாபெரும் அறுவடையை அவளுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே. அறுப்பான் சொன்னீங்களே, நித்திய ஜீவனை அறுப்பான், மேன்மையை அறுப்பான், கனத்தை அறுப்பான். எஸ் லார்ட், அந்த அறுவடைக்கு ஒரு பிள்ளைகளை தயார்படுத்தும். அறுவடையின் ஆண்டவரே, அறுவடை நிஜமானனே, பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மாபெரும் அறுவடை. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய நாமம் மையப்படட்டும், இந்த நாமம் மகிமைப்படணும், உங்க அரசு வரணும், உங்க விருப்பம் நிறைவேறணும். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நிகழ்காலத்திலும் உங்களை ஆஸ்வதிக்கிறார், வருங்காலத்திலும் ஆஸ்வதிக்கிறார். நிகழ்காலத்து தேவன் மட்டுமல்ல, வருங்காலத்தின் தேவன் வாழ வைப்பார். உங்களை கொண்டு அநேகருக்கு வாழ்க்கை தருவார். அர்ப்பணியுங்கள், சூதுவாதிருங்கள், அழியாமையும் ஜீவனையும் 20:46 அழியாமையும் கனத்தையும் மகிமையும் உங்களை செய்வார். நற்கிரிகளை செய்யுங்கள், முடிந்த அளவுக்கு தொடர்ந்து நற்கிரிகளை செய்யுங்கள்.
ஒரு மாபெரும் அறுவடை கர்த்தர் வைத்திருக்கிறார். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.